ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி லேர்னிங் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 8 சயின்ஸ் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் பிரிட்ஜ் கோர்ஸ் புக்லேருந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் அப்படின்னா நம்மளை சுற்றி எத்தனை நமக்கு கிடைக்கிற ரிசோர்ஸஸில் ஒரு கேட்டகரி ஆஃப் மெட்டீரியல்ஸை மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறோம், அண்ட் தென் அதர் கேட்டகரி ஆஃப் மெட்டீரியல்ஸை நான் மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த லெசனில் நம்ம மெட்டல்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, நான் மெட்டல்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதுக்கப்புறமா அதை பற்றின டிஃப்ரென்சஸ் என்னது, அதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெட்டல்ஸ் அது எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்னா, இட் அப்பியர்ஸ் ஹார்ட் அண்ட் தென் இதோட ஒரு ஃபீச்சர்ஸ் பற்றியுமே பார்க்கலாம். ஸோ மெட்டாலிக் லஷர் அப்படின்னா ஒரு ஷைனிங்னஸை தான் லஷர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இங்கே நீங்கள் ஒரு மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக அயன், காப்பர், அலுமினியம், கோல், சல்ஃபர் இதை போல் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் மெட்டலுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒரு ஷைனிங் நேச்சரோடு இருக்கும். ஸோ இதை போல் ஷைனிங்காக இருக்கிறது எல்லாத்தையுமே மெட்டாலிக் லஷர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதோட அப்பியரன்ஸ் பிஃபோர் ரப்பிங் வித் சாண்ட் பேப்பர் எப்படி இருக்குது, ஆஃப்டர் ரப்பிங் வித் சாண்ட் பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்றது. இப்போ ஒரு மெட்டல் அப்படின்னா அது சாண்ட் பேப்பரில் ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷைனிங்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுவே ஒரு சாண்ட் பேப்பரில் நல்லா ரப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மெட்டல் ரொம்ப ஷைனிங்காக தெரியும். திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல் இஸ் கால்ட் அஸ் மெட்டாலிக் லஷர். த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் ஹார்ட்னஸ் அப்படின்னா மெட்டல் எல்லா மெட்டல்ஸுமே ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது ஹார்ட் சாலிடாக இருக்கும். இதுவே நான் மெட்டல்ஸும் சாலிடாக இருக்கும், ஆனால் அது அந்தளவு ஹார்டாக இருக்காது. ஸோ இப்போ இங்கே திரும்ப நீங்கள் ஒரு அயன் பீஸ் எடுத்துக்கோங்க, காப்பர் எடுத்துக்கோங்க, எல்லாமே ரொம்ப ஹார்டாக இருக்கும். அட் த சேம் டைம் அதோட வெயிட் கம்பேரேட்டிவாக அதிகமாகவே இருக்கும். த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் மெல்லியபிலிட்டி அப்படின்னா அந்த மெட்டலை நீங்கள் ஒரு ஹேமர் வச்சு நல்லா தட்டுறீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு பிளெயின் ஃப்ளாட் ஒரு தகரமாட்டம் உங்களுக்கு ஒரு பிளெயின் ஷீட் ஆட்டம் ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டலை தான் மெல்லியபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, அலுமினியம் ஷீட்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல் is called as malleability. The property of metal by which they can be beaten into thin sheets is called as malleability. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த லைனில் இருக்கிறத நீங்கள் டெஃபினிஷனாக எடுத்துக்கலாம். டக்டிலிட்டி அப்படின்னா the property of metal by which it can be drawn into wires is called as ductility. அதாவது என்னென்னா, இப்போது மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே தின் ஒயர்ஸாக நம்மளால் நல்லா தட்டி நல்ல ஒரு தின் ஒயர்ஸாக அன்பிரேக்கபிள் ஒயர்ஸாக நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல் இஸ் கால்ட் அஸ் டக்டிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே காப்பர் ஒயர்ஸ் தான் காப்பர் மெட்டல் தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தோன்னா கோல்டு இஸ் த மோஸ்ட் டக்டிபிள் மெட்டல். அதாவது கோல்டை நம்ம தின்னாக நம்ம ஒரு ஒயராக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸுக்கு 1 கிராம் ஆஃப் கோல்டு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு ஒயராக ஃபார்ம் பண்ண முடியும். அந்தளவு கோல்டு ரொம்ப டக்டைல் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கு. பட் ஸ்டில் பிகாஸ் ஆஃப் த காஸ்ட் நம்ம எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் எல்லாத்துலேயுமே காப்பர் மெட்டலை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சொனோரஸ் சவுண்ட் அப்படின்னா ஒரு மெட்டலை நம்ம எல்லா மெட்டல்ஸ்லுக்குமே ஒரு சொனோரஸ் சவுண்ட் இருக்கும். சொனோரஸ் சவுண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரிங்கிங் சவுண்ட். The things made of metal produces a ringing sound when struck hard. அது நல்லா ஹார்டாக நம்ம தட்டுறோம், இல்லை ஒன்றுமே இல்லை, ஒரு மெட்டலை நம்ம கீழே போட்டுடுறோம் அப்படின்னா கூட அந்த மெட்டல் ஒரு மாதிரி ஒரு ரிங்கிங் சவுண்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த ரிங்கிங் சவுண்டை தான் சொனோரஸ் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சின்ஸ் மெட்டல் ப்ரொடியூசஸ் ரிங்கிங் சவுண்ட், தே ஆர் கால்ட் அஸ் சொனோரஸ். நான் மெட்டல்ஸ் லைக் காப்பர், சல்ஃபர் அதெல்லாம் சொனோரஸ் சவுண்ட் இருக்காது. இப்போ நான் மெட்டல்ஸ்க்கு இங்கே காப்பர், சல்ஃபர், அதுக்கப்புறமா அயோடின், மெக்னீஷியம் இதெல்லாம் நான் மெட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பிகாஸ் இப்போ நம்ம மெட்டல்ஸ்க்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோமோ அது எல்லாத்துக்கும் அப்படியே ஆப்போசிட்டானது ப்ராப்பர்ட்டிஸ் தான் நான் மெட்டல்ஸ். இப்போ ஹார்ட்னஸ்னால் அங்கே சாஃப்டாக இருக்கும், மிலியபிலிட்டினா அங்கே நான் மிலியபிளாக இருக்கும், டக்டைல் அப்படின்னா அங்கே நான் டக்டைலாக இருக்கும்.
The next property is thermal conductivity. தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னா ஹீட்டை அது எவ்வளோ தூரம் கண்டக்ட் பண்ணுது அப்படின்றத தான் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இங்கே வந்து மெட்டல்ஸ் வந்து ஹீட்டை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு மெட்டல் இருக்க ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டம்க்கு ஹீட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா பை த ப்ராசஸ் ஆஃப் கண்டக்ஷன். கண்டக்ஷன் தான் வந்து த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் தட் இஸ் ஹேப்பனிங் இன் சாலிட் இஸ் கால்டு கண்டக்ஷன். இங்கே மெட்டல் வந்து ஒரு சாலிடுன்றதால மெட்டலில் ஹீட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா கண்டக்ஷனில். இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டாண்டில் வந்து ஒரு மெட்டல் ஒயரை வச்சுட்டு அதை ஹீட் பண்ணுறாங்க. பட் என்னென்னா அதோட ஃப்ரீ எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வரைக்குமே அந்த ஹீட்னஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து மெட்டல்ஸ்க்கு வந்து அதிகமாக இருக்குது. தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னா ஒரு மெட்டல் வந்து எலக்ட்ரிசிட்டியை நல்லா கண்டக்ட் பண்ணும். மெட்டல்ஸ் ஏன் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது அப்படின்னா மெட்டல்ஸ் எல்லாருமே வந்து இட் ஹாஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதால மெட்டல்ஸ் வந்து இட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு பேட்ரி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்விட்ச் இருக்குது, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கிளிப் வந்து இன்சர்ட் சாம்பிள் டு பி டெஸ்டட். இங்கே ஒரு கிளிப்பில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு மெட்டலை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெட்டல் வழியாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகி பல்பு வந்து க்ளோ ஆகும். ஸோ க்ளோ ஆகிறதால மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டின்றதை நம்ம இந்த 2 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மூலிமா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் மெட்டல்ஸ் எல்லாமே இட் மேக்ஸ் த பல்ப் க்ளோ. ஃபார் எக்ஸாம்பிள் அயன், நெயில், காப்பர் ஒயர், இப்போ அலுமினியம் ஃபாயில் இதெல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணும் எதனா எலக்ட்ரிசிட்டியை. பட் கோல் அண்ட் சல்ஃபர் வந்து இட் வில் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன். ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் அப்படின்னா ஒரு மெட்டல் வந்து ஆக்சிஜனோட எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னாலே அந்த மெட்டலோட ஆக்சைட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அயன் வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆகுது அப்படின்னா அயன் ஆக்சைடு கிடைக்கும். மெக்னீஷியம் வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆகுதுன்னா மெக்னீஷியம் ஆக்சைடு கிடைக்கும். அயன் வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆகிறப்போல அயன் அதிக சமயத்தில் வாட்டரோடமே கம்பைன் ஆகும். என்னென்னா நம்ம அயன் கிரில்ஸ் எல்லாம் வச்சுருப்போம், அதில் நிறைய ரெயின் அதெல்லாம் ஹியூமிடிட்டிலாம் நிறைய படும். ஸோ அப்போ வந்து அது ரஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது ரஸ்ட் ஆகிறது அப்படின்றது என்னதுன்னா வந்து தட் இஸ் த ஆக்சைட் ஆஃப் தட் மெட்டல். ஸோ இங்கே வந்து டெஸ்டிங் த நேச்சர் ஆஃப் ரஸ்ட். இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் ஒரு ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு அயன் மெட்டலோட ரஸ்ட் இருக்குது. அந்த ரஸ்ட்டை எடுத்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டு இந்த ஆக்சைட் வந்து உங்களுக்கு ஆசிடா பேஸா அப்படின்றத வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி வந்து இங்கே ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டியை நல்லா லிசன் பண்ணுங்கள். மெக்னீஷியம் ரிப்பனை வந்து எடுத்துக்கோங்க. மெக்னீஷியம் ரிப்பனை ஹீட்டில் நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா மெக்னீஷியம் ரிப்பன் வந்து ஆஷஸாக பிரைட் ஒயிட் லைட்டில் பேர்ன் ஆகிட்டு அந்த மெக்னீஷியம் ரிப்பன் வில் பி கன்வெர்டட் இன்டு ஆஷஸ். அந்த ஆஷ் என்னென்னா வந்து உங்களுக்கு மெக்னீஷியமோட ஆக்சைடு, மெட்டல் ஆக்சைடு. இப்போ இந்த மெட்டல் ஆக்சைடை என்ன பண்ணுறாங்க, ஒரு வார்ம் வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கிறீங்க, ஒரு வார்ம் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறாங்க. எதனா மெக்னீஷியம் ஆக்சைடு. இப்போ ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடச்சாச்சு. இப்போ அந்த சொல்யூஷன் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெட் லிட்மஸ் பேப்பர் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. ரெட் லிட்மஸ் பேப்பரை வந்து ப்ளூவாக கன்வெர்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், ரெட் லிட்மஸ் பேப்பர் ப்ளூவாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா மெட்டல் வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டி கொண்டு இருக்குது, பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதே போல் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ மெட்டலை நம்ம வந்து எப்படி ஆல் மெட்டல்ஸ் ஆர் பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோமோ அதே போல் நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டி என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் மெட்டல்ஸ் எல்லாமே அசிடிக் ப்ராப்பர்ட்டி கொண்டு இருக்கும். அது எப்படி அப்படின்றத ஒரு ஆக்டிவிட்டி மூலமா இங்கே நம்ம பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீஃப்ராக்ரேட்டிங் ஸ்பூன் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. டீஃப்ராக்ரேட்டிங் ஸ்பூன் உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு மெட்டாலிக் கேப்பில் வந்து ஒரு ஒயர் ஆட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து ஒரு இம்ப்ரூவைஸ்டு டீஃப்ராக்ரேட்டிங் ஸ்பூனுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த டீஃப்ராக்ரேட்டிங் ஸ்பூனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பர்னரில் முதல்ல ஹீட்டில் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. இப்போ என்ன ஆகும், அந்த டீஃப்ராக்ரேட்டிங் ஸ்பூனில் நீங்கள் ஒரு ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சல்ஃபரையும் எடுத்துக்கிறீங்க. சல்ஃபர் இருக்க டீஃப்ராக்ரேட்டிங் ஸ்பூனை நீங்கள் பேர்ன் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேம்ஸ் வச்சு பேர்ன் ஆகுது.
பேர்ன் ஆகிட்ட அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பேர்ன் ஆன ஸ்பூனை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு ஒரு டம்ளரில் வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்க. அந்த டம்ளரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. கொஞ்ச நேரத்தில் சல்ஃபர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகிட்ட அப்புறமா அந்த லிட்டை ஸ்லைட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பூனை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுறீங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அந்த லிட்டை திரும்ப ஓப்பன் பண்ணி அதில் வாட்டரை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, வார்ம் வாட்டரை ஆட் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு சல்ஃபர் வந்து பேர்ன்ட்டு சல்ஃபர் வந்து உங்களுக்கு வாட்டரோட மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. இப்போ வந்து அந்த பேர்ன்ட்டு சல்ஃபர் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வாட்டரோட மிக்ஸ் ஆகும்போது சல்ஃபரஸ் ஆசிடாக வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ளூ லிட்மஸ் பேப்பரை அதுக்குள்ளே அந்த சொல்யூஷனில் நீங்கள் வச்சிங்கன்னா ப்ளூ லிட்மஸ் பேப்பர் வில் பி டர்ன் டு ரெட் ஷோயிங் த இண்டிகேஷன் ஆஃப் ஆசிட். ஸோ திஸ் இஸ் ஹவ் நான் மெட்டல் வந்து அசிடிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ரஸ்டிங் ஆஃப் அயன். அயன் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆக்சிஜனோட கம்பைன் ஆகும்போது அயன் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது. அயன் ஆக்சைடு வந்து நமக்கு ரஸ்ட்டு வந்து உருவாக்குது. ஸோ இந்த ரஸ்டிங்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அயனை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிள் பாயிண்ட், நம்ம வந்து இருக்கிற அயன் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே பெயிண்ட் பண்ணி வச்சுருப்போம். பெயிண்ட் பண்ணுறதால அது ரஸ்டிங்லேருந்து காப்பாற்றப்படுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கேல்வனைசேஷன் பண்ணுவோம். அயன் மேலே ஒரு தின் லேயர் ஆஃப் ஜிங்கை வந்து நம்ம ஒரு கோட்டிங் பண்ணுவோம். த ப்ராசஸ் ஆஃப் கோட்டிங் அ தின் லேயர் ஆஃப் ஜிங்க் ஓவர் அயன் இஸ் கால்ட் அஸ் கேல்வனைசேஷன். இதை போல் அயனை வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறதால அயன் ஆக்சைட் ஃபார்ம் ஆகாமல் அயன் ரஸ்டிங்லேருந்து நம்ம வந்து அதை சேஃபாக வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் we prevent iron from rusting. இல்லைனா நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு சில மெத்தட்ஸ் வந்து ஆயில் அப்ளை பண்ணுவோம், க்ரீஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். அயன் ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ் அயன் ஆக்சைடு விச் இஸ் ரஸ்ட். ஸோ இங்கே வந்து இந்த லெசன் முடியுது. தீஸ் ஆர் ஆல் தி டாபிக்ஸ் தட் இஸ் டிஸ்கஸ்ட் இன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். தேங்க்யூ.